Hi friends, இன்னைக்கு நம்ம மோனிஸ் கிச்சன்ல பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா dragon chicken. இதுக்கு நான் 200 grams of chicken எடுத்து வச்சிருக்கேன். இந்த 200 grams of chicken strips கட் பண்ணிருக்கேன். நீங்க இத வந்து கடைகள்ல கேட்டிங்கனாலே கிடைக்கும். அப்படி இல்லனா நீங்க boneless chicken வாங்கி அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு marination 1 cup of soya sauce அதாவது அந்த மூடியில் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டோட soya sauce ஆட் பண்ணியிருக்கேன் and 2 tablespoon of corn flour and 2 tablespoon of maida. இது corn flour and maida வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் வச்சுக்கோங்க and 1 egg white. இந்த 200 கிராம்ஸ்க்கு ஒரு எக் ஒயிட் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா ஸோ எக் ஒயிட்ஸும் அதிகப்படுத்திக்கோங்க. நான் இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் வந்து நார்மல் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் க்ரஷ் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 30 to 35 minutes நல்லா ஊற வச்சுட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறோம். ஸோ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற இந்த சமயத்துலேயே வந்து நீங்கள் கேஷ்யூ நட்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக கார்னிஷ் பண்ணும்போது இந்த கேஷ்யூ நட்ஸ் உபயோகப்படும். நான் இப்போ ட்ரையான இது ட்ராகன் சிக்கன் பண்ணுறதுனால நான் வந்துட்டு கேஷ்யூ நட்ஸ் பொரிக்கலை. நீங்கள் சாஸியாக பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போவே வந்து கேஷ்யூ நட்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு வெங்காயம், கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆனியன்ஸ் குட்டி குட்டி ஆனியன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 tablespoon ஆஃப் garlic அண்ட் 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணது. ஸோ அப்போ தான் வந்து நல்லா வெந்து அந்த சாட்டி ஆகி டேஸ்ட் சூப்பராக இறங்கும். அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து ஒரு ப்ரௌன் ஸ்டேட்டுக்கு வரணும். நல்லா வெந்துருச்சு, நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்ற ஸ்டேட்டுக்கு அது வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பெட்டர். இது கூடவே வந்து சில்லி பேஸ்ட். இந்த சில்லி பேஸ்ட் வந்து ஹோம்மேட் தான். இது வந்து நம்ம வந்து ஒரு 5லேருந்து 6 சில்லி வந்து நல்லா வேக வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா சுட தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஈர்த்துட்டு சில்லியை மட்டும் தனியாக எடுத்து அரைச்சி அதை பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது எப்பப்பெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்லி பேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சில்லி பேஸ்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஸஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் சோயா சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோயா சாஸும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேட்டில் ஒரு 1 tumbler ஆஃப் தண்ணி அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் அதை வந்து நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னாக்கா அது ஒரு சாஸியாக மாறிடும். ஆனால் நான் வந்து இப்போ சாஸியாக பண்ண போகிறதுனால நான் வந்து அப்படியே டேரெக்டாக சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் சாஸியாக பண்ணுற பட்சத்தில் தண்ணி நல்லா விட்டு அது நல்லா சாஸ் ஆனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்நேரம் அது சாஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நல்லா ஊற விட்டு அதை வந்து அந்த ஒரு சின்ன ட்ராப்பையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அந்த மேரினேஷன்ஸ் அந்த சிக்கன் மேலே கோட் ஆகிற அந்த ஆனியன், கார்லிக், அந்த சாஸ்லாம் வந்து சூப்பராக கோட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணுறோம். கடைசியாக இந்த எல்லா டேஸ்ட் அதாவது சாஸ் டேஸ்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிற அந்த ஆனியன், கார்லிக் எல்லா டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை 1 pinch ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு we can serve this. இதை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம் அண்ட் கூடவே வந்துட்டு நீங்கள் நூடுல்ஸ் இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம் கூட சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜே மோனிகா அப்படின்ற என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.